கம் இன்று ஆட்சியோட கதை என்ன கதை தெரியுங்களா? நமக்கு கேடே செஞ்சாலும் அவர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு மகரிஷியோடைய கதை தான். சரியா? ஒருவரோட உயிர் உடலை விட்டு நீங்கி விட்டாலும் அவரோட உடல் உறுப்புகளை மற்றவர்களுக்கு உபயோகமாக இருக்கணும் அப்படிங்கிற ஆழ்ந்த கருத்தை இந்த ததீசி முனிவர் தான் நமக்கெல்லாம் கற்றுத்தந்திருக்காராம். இவர் வேதகால மகரிஷிகளில் ஒருவர் தான். இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா சிவபுராணம், அந்த புராணத்தில் சில புராணங்களில் சிவபுராணம் உட்பட மற்ற சில புராணங்களை கூட அந்த ததீசி முனிவரோட தியாகம் பேரொழியாக போற்றப்படுகிறதாம். அதாவது இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நன்னையும் செய்துவிடல் அப்படிங்கிற வள்ளுவருடைய இந்த உயரிய சிந்தனைப்படி வாழ்ந்தவர் தான் ததீசி முனிவர். அவர் தனக்கு கேடு நினைச்சவனுக்கே நன்மைக்காக தன் உயிரையே ஈந்தது தான் அவருடைய சிறப்பு. அவரோட வரலாறு பற்றி தெரிஞ்சுக்கலாமா நம்ம? அதாவது பாரத தேசத்தின் வடக்கு பகுதியில் பெரும் செழிப்பை ஏற்படுத்தி ஓடிக்கொண்டிருந்தது தான் சரஸ்வதி நதி. அந்த நதிக்கரை ஓரத்தில் ஆசிரமம் அமைச்சு சிவபெருமானை நோக்கி தவம் செஞ்சுட்டு வந்தார் ததீசி முனிவர். அவர் செய்த தவம் இறைவனின் அடியை பற்றும் நன்னோக்கத்திற்காகவே இருந்தது. ஆனால் அவரது கடுமையான தவத்தை கண்டு இந்திரன் அஞ்சினான். முனிவர்கள் கடும் தவம் அவர்களுக்கு மாபெரும் சக்தியை தரும். அந்த சக்தியை பெரும்பாலும் முனிவர்கள் என்ன பண்ணுவாங்க, மனித குல நன்மைக்கும் தன்னுடைய ஆத்ம லாபத்திற்கும் மட்டுமே பயன்படுத்துவாங்க. ஆனால் இந்திரனுக்கோ எங்கே அவர்கள் அந்த சக்தியை கொண்டு தன் இந்திர பதவியை பறித்து கொண்டு விடுவார்களோ அப்படிங்கிற ஒரு பயம் எப்போதுமே இருக்குமா. எனவே இவன் என்ன பண்ணியிருக்கான், ததீசியோட தவத்தை கலைக்க இந்திரன் பல சூழ்ச்சிகளை செய்கிறான். தன்னுடைய வஞ்சக செயலால் முனிவருக்கு நிறைய தொந்தரவுகள் கொடுத்து வந்தான். இருந்த போதிலும் அவர் அத்தனை சவால்களையும் கடந்து வந்தார் தன்னுடைய தவ வலிமையால். சால்புத்தன்மை பெற்ற மற்ற முனிவர்களின் மத்தியில் மரியாதைக்கு உரியவரானார். அப்போது ஒரு சமயம் விருத்திராசூரன் அப்படின்னு ஒரு அசுரன், தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் ஏற்படுதான். அந்த யுத்தம் தொடங்கியது முதல் அசுரர்களோட கையே ஓங்கி இருந்தது. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் மூண்ட போரில் விருத்தாசுரன் தான் வென்றான். தேவலோகத்தில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்ட இந்திரன் விஷ்ணு பெருமானிடம் போய் சரணம் புகுந்தான். அப்போ விருத்தாசுரனை வெற்றி கொள்ள ததீசி முனிவரின் முதுகெலும்பால் ஆன ஆயுதத்தால் மட்டுமே இயலும் அப்படின்னு விஷ்ணு பெருமான் கூறினாராம். இந்திரனும் மற்ற தேவர்களும் என்ன பண்ணிட்டாங்க, உடனே ததீசி முனிவரோட ஆசிரமத்துக்கு வராங்க. அங்கு இந்திரன் ததீசி முனிவரிடம் எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறாரு. விருத்தாசுரனை அழிக்க அவரோட முதுகு எலும்பு தேவைப்படுது அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த இந்திரன் தனக்கு செய்த தீமைகளை எல்லாத்தையும் மறந்துட்டு இந்திரனோட ஒரு வேண்டுகோளுக்காக ததீசி முனிவர் என்ன பண்ணாராம், ஒப்புதல் தெரிவித்தாராம். ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்து தன் உடலில் இருந்து உயிரை வெளியேற்றினார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ததீசி முனிவரோட முதுகெலும்பை கொண்டு வஜ்ராயுதம் உருவாக்கப்பட்டதான். இந்திரனும் விருத்தாசுரனை வென்று தேவலோகத்தை அடைஞ்சான். பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்தது. சொல்லுவாங்களே, இந்திய அரசினோட உயர் விருதான பரம்வீர் சக்ராவின் மேல் இவரது முதுகெலும்பின் படம் உள்ளதென்பதே சிறப்பான செய்தியாகுமா தெரியுமா? இந்த விருது நம் தேசத்தை பாதுகாக்கும் இராணுவ வீரர்களுக்காக வழங்கப்படும் ஒரு விருதும் ஆகும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். தேங்க்யூ.